ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு குளித்தலும் கழுவுதலும், பேசிங் அண்ட் வாஷிங். வாசிக்க 1 யோவான் 1 அத்தியாயம் 7 முதல் 10 வசனங்கள். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்து ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்கிறவர்களாயிருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. 3 அத்தியாயம் 9 வசனங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கொறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. இன்றைய மனப்பாட வசனம் யோவான் 13:10. குளித்து விட்டவன் தன் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். He who is bathed need only to wash his feet, otherwise he is completely clean. பாதம் கழுவிய காட்சியில் இயேசு பயன்படுத்திய பழமொழி இது. குளித்தலுக்கும் கழுவுதலுக்கும் உள்ள வேறுபாட்டை இயேசு தமது சீடருக்கு போதிக்க விரும்பினார். அவர்கள் மறுபடியும் குளிக்க அவசியமில்லை என்றார் அவர். அவர்களுக்கு தேவையானது காலடிகளை கழுவுவது மட்டுமே. நீதிமானாக்கப்படுதலுக்கும் பரிசுத்தமாக்கப்படுதலுக்கும் உள்ள வேறுபாட்டை இச்செயல் சித்தரிக்கிறது. The difference between justification and sanctification. நீதிமானாக்கப்படுதல் குளிப்பதற்கு சமானம். அது இயேசுவின் இரத்தத்தால் ஒரு நொடி பொழுதில் நடந்தேறுவதாகும். Justification is equivalent to bathing. That is a crisis experience. அது முழுமையானது. That's complete in itself. இந்த சுத்திகரிப்பு பாவிகளை உடனடியாக இன்ஸ்டன்ட்லி பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறது. குளித்து விட்டவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான் என்றார் இயேசு. கடவுளிடம் இருக்கும் கணக்குப்படி அவனது பெயரில் பாவம் எதுவுமே இனி கிடையாது. கடவுளின் அன்பின் ஆழம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவனது பாவங்களை கடலின் ஆழத்தில் அமிழ்த்திற்று. மீகா 7:19. நீர் என்னுடைய மீறுதல்களையும் பாவங்களையும் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டுவிட்டீர். அடுத்து, அதன் அகலம்
அவனது பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தூரமாய் துரத்திற்று. எங்களுடைய பாவங்களை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நீர் விலக்கினீர். சங்கீதம் 103:12. கடவுளின் அன்பின் நீளம் மனிதனின் பாவங்களை அவரது முதுகிற்கு பின்னால் தூக்கி எறிந்தது. ஏசாயா 38:17, நீர் என்னுடைய பாவங்களை என்னுடைய மீறுதல்களை உமக்கு முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீர். கடவுளின் அன்பின் உயரம் மனிதனின் பாவங்களை மேகங்களை போல அகற்றிவிட்டது. நீர் எங்களுடைய பாவங்களை கருமேகத்தை போல நீர் அகற்றிவிட்டீர். தேவனுடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம், 4 அன்பு. நாம் நீதிமானாக்கப்பட்ட பின்பு அல்லது மறுபடியும் பிறந்த பின்பு நமது அனுதின நடையின் போது, டூரிங் அவர் டெய்லி வாக், நமது பாதங்களில் தூசி படிவதற்கு வாய்ப்பு உண்டு. நாம் இனி பன்றிகள் அல்ல, ஆடுகளானதால் நாமவே விரும்பி சாக்கடைக்குள் இறங்க மாட்டோம். ஒரு நாளும் ஒரு ஆட்டுக்குட்டி சாக்கடைக்குள்ளே தானாக போகாது. யாராவது தள்ளி விட்டால் தான் போகும். அப்பொழுது கூட அது உடனே கத்தி எழும்பி ஓடி வந்துவிடும். கடவுளின் வித்து நமக்குள் ஊன்றப்பட்டு விட்டதால் நாம் விருப்பமாக வழக்கமாக பாவம் செய்ய முடியாது. காலடிகளில் தூசிப்படாமல் பாவக்கரை படிந்த இந்த மண்ணில் நடந்த ஒரே ஒருவர் இயேசு மட்டுமே. நமக்கோ பாவமில்லை என்று நாம் சொன்னால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். இயேசுவின் இரத்தத்தால் நமது காலடிகள் தினமும் கழுவப்பட வேண்டும். அநேக கிறிஸ்தவர்களைப் போல பேதுருவும் ஓரங்களுக்கு சென்று விடுவார். ஒன்று, ரட்சிக்கப்பட்டால் எப்பொழுதுமே பாதுகாப்பு தான், ஒன் சேவ்ட் ஆல்வேஸ் சேவ் என கூவிக்கொண்டு அடிக்கடி தற்பரிசோதனை செய்து கழுவப்படாமல் ஏனோ தானோ என்று வாழுவர். இல்லையேல் ஒவ்வொரு முறை பாவத்தில் தவறி விடும் போதும் குற்ற உணர்வுடன் சுற்றி சுற்றி வந்து தங்களது ரட்சிப்பை இழந்து விட்டது போல் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பார். born again and again. இனி குளிக்க வேண்டியதில்லை, கழுவினால் போதும் என்று இயேசு அழகாய் சொன்னாரே. நீதிமானாக்கப்படுதல் திரும்ப திரும்ப அல்ல, ஒரே தரம் நடைபெறுவது. பரிசுத்தமாக்கப்படுதலோ நொடிதோறும் நடந்து கொண்டிருந்து முடிவாக கிறிஸ்துவின் மறு வருகையின் போதுதான் நிறைவடைவதாகும். எனவேதான் இங்கே ஒரு வாக்கு உண்டு. ரோமர் 8:30 எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். மவுட் என்ற ஒரு அருமையான சகோதரி 18ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள் இயற்றிய ஒரு பாமாலை பாடலிலிருந்து ஒரு கவியை வாசிக்கிறேன். நான் உம் சொந்தம் நித்தமாய் தாசனை நீர் சுகமாய் தங்கச் செய்து மெய்ப்பரே காத்தும் மேய்த்தும் வாருமே. நான் உம் சொந்தம் தேவரீர் வழிகாட்டி போதிப்பீர், பாவம் நீங்க கழுவும் ஆயுள் முற்றும் நடத்தும். குளித்து விட்டவன் தனது காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். எங்கள் மகா பெரிய தேவனே, நீர் எங்களை நீதிமான்கள் ஆக்கினதோடு மட்டுமல்லாமல் நீர் எங்களை பரிசுத்தமாக்குதலுக்குள்ளேயும் நீர் நடத்தி கொண்டு செல்கிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சேற்றிலே இருந்த எங்களை தூக்கி எடுத்து குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீர் குளிப்பாட்டினீர், எங்களை முழுவதும் சுத்தமாக்கினீர், உமக்குள்ளே நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எங்களுடைய பாவங்களை கர்த்தாவே சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டீர், கார்மேகத்தை போல் அகற்றினீர், முதுகுக்கு பின்னால் எறிந்தீர், மேற்குக்கும் கிழக்குக்கும் உள்ள தூரமளமாய் நீரே பாவங்களை எங்களை விட்டு விலக்கினீர். எங்களுடைய கணக்கில் பாவமே கிடையாது என்று சொல்லி நிறைவேகளை அழித்து விட்டீர். கர்த்தாவே, இது வல்லவோ அன்பு. இந்த அருமையான அன்புக்காக கர்த்தாவே நாங்கள் உமக்கு என்ன செலுத்துவோம்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தினமும் நாங்கள் உங்களை தொழுது கொள்வதை தவிர வேறு எங்களிடத்தில் செய்வதற்கோ கொடுப்பதற்கோ ஒன்றுமில்லை ஆண்டவரே. கர்த்தாவே,
எங்களுடைய வாழ்க்கையிலே ஏனோதானோ என்றும் வாழாமல், அதே சமயத்திலே சந்தேகத்தோடும் வாழாமல், உற்சாகத்தோடு கவனத்தோடு எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த தியானத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு அனுதினமும் கிடைக்கிற கழுவுதலுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். துதி கன மகிமையை நீர் எடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.